இன்னைக்கு முதல் வாசகத்திலிருந்து சில செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து மறையுரையை நிறைவு செய்கிறேன். ஒரு 4 காரியங்கள் இன்றைய முதல் வாசகம் நமக்கு கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். அந்த வாசகத்தை பற்றி முன்னுரையிலும் நமக்கு சொல்லப்பட்டது. முதல் வாசகம் நாம் கேட்டிருக்கிறோம். எரேமியாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, நீ குயவனுடைய வீட்டுக்கு போ. குயவன் என்றால் யார்? இந்த மண்பானை செய்யக்கூடியவர். அவனுடைய வீட்டுக்கு போ, அங்கே நான் உனக்கு என்ன சொல்லணுமோ அதை நான் சொல்லுகிறேன். எரேமியா குயவனுடைய வீட்டுக்கு போகிறார். அங்கே சென்று அவர் பார்ப்பதை அவர் எழுதுகிறார். குயவனுடைய வீட்டுக்கு போகிற போது அந்த குயவன் மண் பாண்டங்களை, மண் கலன்களை செய்து கொண்டிருக்கிறார். எந்த பானை, எந்த கலன் சரியாக வரலையோ, எந்த பானை சரியாக இல்லையோ, அதை மீண்டுமாக மண்ணாக மாற்றி மீண்டும் புதிய கலனாக, புதிய பானையாக செய்கிறார். இதுதான் எரேமியா அங்க பார்த்தார். சொல்ல புரியுங்களா? எல்லா பானையும் கரெக்டாக சில சமயத்தில் வந்துடாது. ஒரு சில கோணலாக, சரியாக, அது ஒழுங்கான ஷேப்பாக வரல அப்படின்னா மீண்டும் அதை மண்ணாக, களிமண்ணை போட்டு மீண்டும் புதிய கலனாக சரியாக படுத்துகிறார். இதை எரேமியா பார்க்கிறார். இப்போ ஆண்டோடைய வாக்கு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. எப்படி இந்த குயவன் சரியாக வராத மண்கலத்தை எல்லாம் மீண்டும் புதியதாக, புதிய பானையாக மாற்றுகிறானோ, அதுபோல நானும் உங்களை மாற்றுவேன். நீங்கள் என்னுடைய கரங்களில் இருக்கிற களிமண்ணாய் இருக்கிறீர்கள். இன்றைய வாசகம் முடிகிறது. இந்த வாசகத்தில் இருந்து ஒரு 4 செய்திகள் நம்முடைய வாழ்க்கைக்கு சின்ன சின்னதாக. ஒன்று, முதல் செய்தி, குயவன் களிமண். களிமண்ணால் தானாக ஒரு மண் பாண்டமாக தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது. களிமண் தானாகவே தன்னை ஒரு உருவகமாக மண் பானையாகவோ, மண் கலனாகவோ அல்லது வேறு ஒரு பொருளாகவோ தன்னை மாற்றிக்கொள்ள இயலாது. களிமண்ணுக்கு யார் தேவைப்படுகிறார்? குயவன் தேவைப்படுகிறார். நாம் களிமண், கடவுளுடைய கரத்தில் இருக்கக்கூடிய களிமண்ணாக இருக்கிறோம். இந்த டீச்சர்ஸ் எல்லாம் படிக்காத மாணவரை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, உன் மண்டையில், நான் டீச்சர்ஸ் தான் சொல்லுவாங்க பார்த்தா எல்லாம் சொல்றீங்க, அப்போ வீட்டில் எல்லாமே பிள்ளைகளை தான் சொல்றீங்க, உன் மண்டையில் களிமண் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. களிமண் என்றால் ஒன்றுத்துக்கு உதவாது என்ற ஒரு தோரணையிலே சொல்லப்படுகிற வார்த்தை. ஆக நாம் எல்லாம் களிமண்ணாக இருக்கிறோம். களிமண் தானாக பானையை செய்து கொள்ள முடியாது. களிமண்ணுக்கு யார் தேவை? குயவன் தேவை. நமக்கு யார் வேண்டும்? கடவுள் வேண்டும். பிரியமானவர்களே, நாம் வெறும் களிமண் தான், நாம் குயவன் அல்ல. நாம் படைப்பு பொருள், நாம் படைத்தவன் அல்ல. We are not God. I am not God. நான் வெறும் clay, களிமண். ஆனால் இன்றைக்கு பாருங்க, மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எல்லாம் எனக்கு தெரியும். என்னை விட யாரும் உயர்ந்தவன் கிடையாது. என்னை விட மேலான யாரும் கிடையாது. நான் யார் தெரியுமா? நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? என்னுடைய பின்னணி என்ன தெரியுமா? என்னால் எதுவும் செய்ய முடியும், என்னால் எதுவும் பண்ண முடியும். நாம் வெறும் களிமண், நம்மால் ஒன்றும் பண்ண முடியாது. We are so weak. கடவுள் நம்மை வழி நடத்துகிறார். கடவுளுக்கு முன்னாடி நாம் ஒண்ணுமே கிடையாது. நாம் வாழ்ற வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். என்ன ஆட்டம், என்ன பாட்டம் என்று இந்த வாழ்க்கையில நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எல்லாம் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, எல்லாம் முடிஞ்சு போகும். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு முன்னாடி நாம் ஒண்ணு இல்லை. We are nothing in front of God. நாம் ஆண்டவருடைய பார்வையில் ஒன்றும் இல்லாதவர்கள். விவிலியம் சொல்லுகிறது, நாம் தூசுக்கும் புல்லுக்கும் சமமானவர்கள். காலையிலே மலர்ந்து மாலையிலே மடிந்து போகிற
புல்லுக்கும் பூவுக்கும் சமமானவர்கள். ரொம்ப ஆர்ப்பாட்டம் வேண்டாம், ரொம்ப அடாவடித்தனம் வேண்டாம், எல்லாம் தான் எனக்கு தெரியும் என்று ஆணவம் வேண்டாம், அகம்பாவம் வேண்டாம். நாம் வெறும் களிமண் தான். கடவுள் நம்மை வழி நடத்துகிறார். We are so weak. நமக்கு என்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. ஆக கடவுளுடைய கரத்தில் இருக்கக்கூடிய களிமண்ணாக இருக்கிறோம். கடவுள் நினைச்சா எதனாலும் செய்வார். ஆக நாம் ஒன்றும் இல்லை என்ற மனநிலை நாம் வைத்துக் கொள்வோம். இதுதான் முதல் செய்தி. இரண்டாவது, இன்றைய வாசகத்துல ஒரு களிமண் குயவனுடைய கரத்திலே போகிற போது அந்த குயவன் அந்த களிமண்ணை பிசைகிறான், அதை தனக்கு ஏற்றால் போல் அதை வளைக்கிறான், அதை வடிக்கிறான், என்னென்ன செய்ய முடியுமோ அந்த விதத்திலெல்லாம் அந்த களிமண்ணை பயன்படுத்துகிறான். களிமண் ஒருபோதும் ஏன் என்னை துன்புறுத்துறீங்க, ஏன் என்னை கஷ்டப்படுத்துற, ஏன் என்னை குத்துற, ஏன் என்னை இப்படி அப்படி அமுக்கிற, எது செய்கிற அது செய்கிற என்று ஒருபோதும் களிமண் மறுப்பு சொல்வது இல்லை. அல்லது குயவனிடம் வெறுப்பு, எனக்கு தான் வெறுப்பு வருது, நீங்க அமைதியாக பார்த்த களிமண் ஒருபோதும் குயவன் மீது வெறுப்பு காட்டுவது இல்லை. குயவனுக்கு ஏற்றால் போல் அது வளைந்து கொடுக்கிறது, தன்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறது. ஐயோ வலிக்குது, இங்க இடிக்கிறான், அங்க அடிக்கிறான், இங்க குத்துறான் என்று களிமண் ஒருபோதும் தனக்கு ஏற்படக்கூடிய அந்த துன்பம் வேதனை நினைத்து களிமண் வருந்துவதில்லை, வெறுப்பை காட்டுவதில்லை, மறுப்பை காட்டுவதில்லை. பிரியமானவர்களே, கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் சில சோதனைகளை கொடுக்கிறார். அல்லது நம்முடைய வாழ்க்கையில் சில சோதனைகள் துன்பங்கள் வருகிற போது அவர் மௌனமாக இருக்கிறார். ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த துன்பம் என்று நாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறோம், கேட்கிறோம். ஏன் கடவுளை படாது பாடுபடுத்துகிறார், ஏன் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்கிறார், ஏன் எனக்கு இந்த வேதனை கொடுக்கிறார். களிமண் ஒருபோதும் அப்படி குயவனை பார்த்து கேட்பது கிடையாது. அப்படி கேட்காமல் இருப்பதனால்தான் களிமண் என்னவாக மாறுகிறது, பாண்டமாக மண்கலனாக மாறுகிறது, அழகிய ஒரு மண்பானையாக மாறுகிறது, உருவம் எடுக்கிறது, புதிய படைப்பாக மாறுகிறது, வித்தியாசமான ஒரு பொருளாக மாறுகிறது. நோ பெயின் நோ கெயின். சில சமயத்தில் ஆண்டவர் சில துன்பங்களை நமக்கு கொடுக்கிறார். யோபுக்கு கொடுத்தது போல சில துன்பங்களை கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு இங்கிருந்து நீ வேற நாட்டுக்கு போய் என்ன சொல்கிற போது ஆபிரகாமுக்கு அது துன்பம் தான். இருந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போக சொல்றாரு. கொடுத்த பையனை போய் பலியாக ஒப்பு கொடு அப்படின்னு சொல்றார். எல்லாம் துன்பம் தான். ஆனால் அந்த துன்பத்தை எல்லாம் ஆபிரகாம் சரி யோபும் சரி தாங்கி கொண்டார்கள். கடவுள் புதிய படைப்பாக அவர்களை மாற்றினார், புதிய மனிதனாக மாற்றுகிறார், புதிய இடத்தை கொடுக்கிறார். பிரியமானவரே, வாழ்க்கையிலே சில சோதனைகள் நமக்கு வருகிற போது நாம் புரிந்து கொள்வோம், கடவுள் நமக்கு மேலான ஒரு புதிய வாழ்க்கை கொடுப்பதற்காக, மேலான ஒன்றை கொடுப்பதற்காக, ஒரு புதிய பானையை நம்மை உருவாக்குவதற்காக, புதிய வாழ்க்கை நமக்கு கொடுப்பதற்காக சில துன்பங்களை தருகிறார். அதை நாம் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்வோம். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் களிமண்ணாகவே இருப்போம். மண் பாண்டமாக, நீங்க களிமண்ணா தான் இருக்கிறீங்க போது, நாம் மண் பாண்டமாக மாற மாட்டோம். மண் பாண்டமாக மாற வேண்டும் என்றால் சில அடி உதைகளை துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது இரண்டாவது. எந்த ஒரு களிமண் ஆண்டவருடைய கடவுளை தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறதோ, தன்னை அர்ப்பணிக்கிறதோ, அந்த களிமண்ணை ஆண்டவர் உயர்த்துகிறார், அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கிறார். களிமண் மட்டும் அப்படி கொடுத்தா யாராவது காசு கொடுத்து வாங்குவீங்களா? களிமண் மட்டும் கொடுத்தா, மண்பானை கொடுத்தால் வாங்குவோம். களிமண்ணுக்கு வேல்யூ கிடையாது, மண் பாண்டதுக்கு வேல்யூ. களிமண் குயவனுடைய கையிலே தன்னை முழுமையாக கொடுக்கிற போது அது ஒரு வேல்யூ பெறுகிறது, மதிப்பு பெறுகிறது. பிரியமானவர்களே, கடவுளிடம் நம்மை அர்ப்பணித்தால், முழுமையாக அர்ப்பணித்தால், கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து நமக்கு விலை மதிப்பில்லாத அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார். We become a valuable person. நாம் இப்போது இருப்பதை விட நம்மை முழுமையாய் கடவுளை ஒப்பு கொடுத்தால் அவர் மிகப்பெரிய சிறந்த மனிதனாக நம்மை மாற்றுகிறார். 5 அப்போ 2 மீன் தான். எப்போ? யார்கிட்ட இருக்கும்போது? அந்த சிறுவனும் இருக்கிற போது 5 அப்பும் 2 மீன் தான்.
இயேசுவிடம் போன போது 5000 பேர் வயிறார சாப்பிட்டும் 12 கூடைகள் இருந்துச்சு. அந்த 5 அப்பம் 2 மீனும் அவன்கிட்ட இருந்தால் அவனுக்கு மட்டும்தான் பத்திருக்கும். அது ஆண்டவர் கொடுக்கிற போது அது ரொம்ப வேல்யூ உள்ளதாக, அதிக எண்ணிக்கை உள்ளதாக மாற்றுவார். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையும் கூட ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க, அது வேல்யூ உள்ளதா மாற்றுவார், மிக விலை உயர்ந்ததாக அது மாற்றுவார். இறுதியாக அந்த கொயவன் பானையை செய்கிறான். அந்த பானை சரியா வராத போது என்ன செய்கிறான்? மீண்டும் அதை வேறு ஒரு பானையாக வடிவமைக்கிறான். எந்த கொயவனாவது பானை சரியா வரல, இருந்தாலும் பரவாயில்ல, இது இங்க வளைஞ்சுன்னு இருக்கு, இங்க இது நெளிஞ்சுன்னு இருக்கு, இது இப்படி போச்சு அப்படி போச்சு, அந்த வாய், அந்த என்ன சொல்லுவாங்க, பானையுடைய அந்த மேல் இது வாய் தானா, சரி, அது சரியா வர கொஞ்சம் கோணல போச்சு, அது அப்படியே எடுத்து இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி எந்த கொயவனாவது வச்சிருவானா? அதை மீண்டும் சரிப்படுத்துகிறார். ஒரு குயவனே ஒரு பானை சரியாக படவில்லை என்றால் அதை சரிப்படுத்துகிறார். பிரியமானவரே, கடவுள் நாம் சரி இல்லாத போது இருந்துட்டு போட்டோம், இவன் வேஸ்ட், நோ யூஸ், இவனுக்கு குறைபாடுகளோடு படைச்சிட்டோம், இருந்துட்டு போட்டோம். களிமண் கொஞ்சம் ஆயிடுச்சு, அதனால இவனுடைய மண்டையை கொஞ்சம் சின்னதாகிட்டோம், இருந்துட்டு போட்டோம். களிமண் கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதனால இவனை குள்ளமா படைச்சிட்டோம், இருந்துட்டு போகட்டும். கடவுள் நம்மை ஒருபோதும் குறையாக படைச்சது கிடையாது. நாம் தான் நம்முடைய உடலை நினைத்து குறைபட்டு கொண்டிருக்கிறோம். ஐயா, நான் குள்ளமா இருக்கிறேன், ஒல்லியா இருக்கிறேன், தடியா இருக்கிறேன், ஹைட்டா இருக்கிறேன், கருப்பா இருக்கிறேன், ஒயிட்டா இருக்கிறேன் என்று நம்முடைய உடலை நினைத்து குறைபாடு படுகிறோம். நம்முடைய கடவுள் நம்மை படைத்த போது சரியாக வரவில்லை, ஆனாலும் இருந்துட்டு போட்டோம் என்று உங்களையும் என்னையும் கடவுள் படைக்கல, நிறைவாய் படைத்திருக்கிறார், முழுசா படைச்சிருக்கிறார். நமக்கு என்னென்ன வேண்டுமோ அதில் நம்ம கொடுத்து இருக்கிறார். அதை பயன்படுத்தாமல் இருப்பது நம்முடைய தப்பு, அது பயன்படுத்தாமல் இருப்பது நம்முடைய தப்பு. என் உடம்பை நாம் பயன்படுத்தலைன்னா அது ஏன் தப்பு? என் உள்ள இருக்கக்கூடிய மூளையை நாம் பயன்படுத்தலாம், அது ஏன் தப்பு? ஆனால் கடவுள் எல்லாரையும் முழுமையாக தான் படைச்சிருக்கிறார், அரை குறையா படைக்கல. குயவனே தன்னுடைய பானையை அரை குறையாய் அவருடைய வைப்பதில்லை, அதை உருவாக்குவதில்லை. கடவுள் நம்ம அப்படி படைச்சிருப்பாரா? அவர் கடவுள் நம்ம நிறைவா தான் படைச்சிருக்கிறார். எனவே கடவுளுடைய கரத்தில் இருக்கக்கூடிய மண்கலமாய் நாம் இருக்கிறோம். ஆண்டவருக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை. ஆண்டவருடைய கரத்தில் நம்ம முழுமையா ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சோதிக்கிற சோதனைகளை பெருந்தன்மையோடு தாங்கிக் கொள்வோம். ஆண்டவர் நம்மை முழுமையாய் படைத்திருக்கிறார் என்று நம்புவோம். அவர் நம்மை இன்னும் மேன்மையாய் விலை உயர்ந்த மண்கலமாய் நம்மை வருகிற நாட்களிலே மாற்றுவார்.